வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய கஷ்டம் கவலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம உறவுகள்கிட்ட இல்லை பழகுறவங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட சொந்தக்காரங்கிட்ட அப்படின்னு சொல்லி நெருங்கி பழகுறவங்ககிட்ட சொல்லி ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அவங்க ஏதாச்சும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நல்லது சொல்லுவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்து நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க நம்ம சொல்கிற கஷ்டத்தெல்லாம் ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு அவங்க மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு ஆமாம் அவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே இது போய் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வத்திட்ட போய் சொன்னோன்னு வைங்க, அந்த தெய்வம் எந்த வகையிலையாச்சும் நமக்கு உதவி செய்யுங்க. அது என் அனுபவத்தில் நான் கண்டதுங்க. நாங்கள் வீடு கட்டினோம். மாடியில் ஒரு ரூம் எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப தடங்கலாயிட்டே இருந்துச்சு. என்ன செய்யன்னு தெரியல. அப்போ பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வருவோன்ட்டு நானும் மாமாவும் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். போயிட்டு அப்போ தான் கடவுள் மாதிரி எனக்கு ஒரு வழி கிடச்சிது. நான் இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு தம்பி ராசி பலன்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு அந்த தம்பிக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன், தம்பி இந்த மாதிரி வீடு கட்டி பாதியிலே நிற்கிதியா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தம்பி சொன்னாங்க, பழைய இரும்பு பொருள் ஏதாச்சும் இருக்காக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையா அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டில் இருந்தது, இரும்பு கட்டில் மட்டும் தான் இருக்குது தம்பி அப்படின்னு. அதை எடுத்துருங்க, அதை எடுத்து கீழே கொண்டு வந்துடுங்க, வேலை நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னாங்க. சரி அதை செஞ்சு தான் பார்ப்போமே, எவ்வளவோ நாள் தடையாகிட்டே இருக்குது அப்படின்ட்டு அந்த கட்டிலை இறக்கி கீழே கொண்டு வந்துட்டோம். அது எனக்கு அந்த தம்பி பேசுனது ஏதோ திருச்செந்தூர் முருகனே நமக்கு ஒரு உதவி செஞ்சது மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு வேலையெல்லாம் நடந்தது. அது 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 வேறு விஷயம். ஆனால் அந்த தம்பி ஜோசியம் சொல்கிற தம்பி தாங்க. நான் தம்பிகிட்ட கேட்டேன், சரின்னு சொல்லி அடுத்து வேலைலாம் நடந்துச்சு. ஜோசியத்தை நம்பணும், ஒரு அளவு தான் நம்பணும், முழுசாக நம்பிடக்கூடாது. பிறகு பார்த்திங்கன்னா அந்த தம்பி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கொஞ்ச நாள் கழித்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. கையில் கம்பி குத்திருச்சு, வேலைக்கு போக முடியல, நான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு செலவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி, சரி நம்ம அன்றைக்கி ஜோசியம் பார்த்தது மாதிரி சரி என் தம்பி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 அனுப்பிவிட்டேன். ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்லுவான் தம்பி. ஆனால் பாவம் அவனோட வாழ்க்கையை கணிக்க முடியலையோ என்னமோ தெரியலைங்க. திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் எல்லோரும் ஸ்டோரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எல்லோரும் கஷ்டத்தையும் தீர்க்குற அவனுக்கு அந்த கடவுள் அவனோட கஷ்டத்தை தீர்க்காமல் விட்டுட்டார். பாவமாக இருந்ததுங்க. அதனால் ஜோசியத்தை ஒரு அளவாக தான் நம்பணும். அவங்க சொல்கிறது அப்படியே முழுசாக நடந்துரும் அப்படின்னு சொல்லி நம்பிடக்கூடாது. அந்த தம்பி இறந்ததில் எனக்குமே ரொம்பவே வருத்தம். பாவம் ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்லிவிட்டு அவனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால் ஜோசியத்தை முழுசாக நம்பாதீங்க, ஓரளவு நம்புங்க. நம்மளோட உழைப்பு தாங்க இதில் மூலதனம். ஓகேவா? ஓகே பாய்ங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஓகே பாய்.